லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். நம்மளோட ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பார்த்தீங்களா, நம்ம லிக்விட் ஃபண்ட் பற்றி தனியாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் போய் பாருங்கள். எனக்கு லிக்விட் ஃபண்ட் பற்றி பெருசாக தெரியல அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக எஃப்டியில் போடலாம், பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் நம்மளுடைய பார்க்குற எல்லாருக்கும் நான் சொல்கிறது, லிக்விட் ஃபண்ட் தயவுசெய்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், இட்ஸ் சூப்பர் சேஃப். இது எப்படி போகுது பாருங்கள், இங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்து கரெக்டாக 45 டிகிரிக்கு போகுது. ஸோ இது வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்லேயும் வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் ஒரே டைப் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சரிங்களா, நீங்கள் இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு போகிறீங்க அப்படின்னா ஒரு 7% வந்து பெர் ஆனம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து உங்களுக்கு ஒரு மேபி 3.5% உங்களுக்கு மேலே ஏறி இருக்கும். இது வந்து ஆல்மோஸ்ட் கிவன். சரிங்களா, ஸோ இதை வச்சு நீங்கள் ஷார்ட் டேர்ம் உங்களுடைய கோல் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஆனால் இதே லெவலில் நீங்கள் த்ரூ அவுட் இதே 7% வந்து 30 வருஷம் 40 வருஷத்துக்கு நீங்கள் வந்து க்ரோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் வேலைக்காகாது. இன்ஃப்ளேஷன் வில் ஈட் யூ அப். இதுதான் வந்து இதோட பேசிக் யூஸ் கேஸ். சரிங்களா, சரி, இந்த பக்கம் நான் வந்து ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்னா 12-13% கிடைக்கலாம். இதை வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிறதும் நல்லது தான். 10-11 நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. ஆனால் இதில் எந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டால், நான் இங்கே போடுறேன் 6 மாதம் கழித்து டிப் இருக்கும், திரும்ப திடீர்னுட்டு ஒரு 20% டிப் இருக்கும். ஸோ இந்த வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எஸ்ஐபி போட்டே போவீங்க. இங்கே வாங்குவீங்க, எல்லா இடத்துலையும் நீங்கள் வாங்கிக்கிட்டே போயிட்டே இருக்கீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு 13% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சில சமயம் வந்து டபுளாக கூட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பார்த்தோம் இல்லைங்களா, 7ம் 13ம் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் 20 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இவன் 1 கோடி இருக்கான் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து பல மடங்கு மேலே இருப்பான். ஸோ இதுதான் சின்ன பேஸ். இதை வந்து நீங்கள் மைண்டு கிளியராக செட் ஆகிட்டு யூ மூவ் அஹெட் அண்ட் பிளான் யுவர் கோல்ஸ். இப்போ நான் வந்து ஹோட்டலுக்கு போகிறேன், எனக்கு வந்து நான் கொஞ்சம் சோம்பேறி. சரிங்களா, என்ன நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு கேட்டால் அப்படின்னா நான் வந்து ஒரு தோசை அப்படின்னு சொல்கிறேன். மதியம் போய் ஒரு மீல்ஸ் மட்டும் சாப்பிடுவேன், அவ்வளோதான், திரும்ப வந்துடுவேன். சரிங்களா, திரும்ப அடுத்த நாள் காலையில் போகிறேன், தோசை மீல்ஸு. நான் வந்து தினமும் இதையே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போ எனக்கு அதில் கொஞ்சம் அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் வந்து கொஞ்சம் ஐ வில் மேக் மை லைஃப் பிட் மோர் கலர்ஃபுல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல கச்சாமச்சான்னு போய் ஃபாஸ்ட் ஃபுட் வாங்காமல் தோசையிலேயே வந்து கொஞ்சம் லைட்டாக பொடி தோசை அந்த மாதிரி நீங்கள் வந்து தாராளமாக இறங்குனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ ஃபினான்ஷியல் இந்த பிளானிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளானிங்கில் வந்து லைட்டாக வந்து நீங்கள் தொடுங்க, சில இது தொடுங்க. சரிங்களா, அதை நான் ஸ்லோலி ஐ வில் கைட் யூ. வெறும் ஃபிக்ஸ்டு இன்கம் அப்படின்னும் போது ஒரு எண்டு, ஈக்விட்டி அப்படிங்கிறது இன்னொரு எண்டு. ஃபிக்ஸ்டு இன்கம்லேயே பார்த்தீங்கன்னா டெட் ஃபண்ட்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்குது, ஈக்விட்டிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது என்னென்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் மட்டும் பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு அடுத்த லேயரில் நீங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டும் மல்டி கேப் ஃபண்டும் வச்சுக்கலாம். இப்போதைக்கு அதே இடத்துல நில்லுங்க, ரொம்ப செக்டரல் ஃபண்டு உள்ளார எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுனாலும் நீங்கள் போகாதீங்க. இந்த பக்கம் ஃபிக்ஸ்டு இன்கமில் லிக்விட் ஃபண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், லிக்விட் ஃபண்ட் சூப்பர் சேஃப். சரிங்களா, ஸோ உங்களுக்கு ஒரு வருஷத்துக்குள்ளார உங்களுக்கு என்னென்னலாம் நீட் இருக்கோ அது வந்து நீங்கள் தாராளமாக லிக்விட் ஃபண்டில் நீங்கள் தாராளமாக போடலாம். ஸோ ப்ரெடிக்டபிலிட்டி வேணும். ரொம்ப பக்கத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு ப்ரெடிக்டபிள் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிளியராக இருக்கணும். 5 வருஷத்துக்குள்ளார என்னெல்லாம் நடக்குதோ 5-6 வருஷத்துக்குள்ளார அது எல்லாத்தையும் வந்து ராக் சாலிடான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் போடுங்க. சரிங்களா, இந்த லிக்விட் ஃபண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, லிக்விட் ஃபண்ட் எப்படி வந்து மேலே ஏறும், இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக மேலே ஏறும். ஆனால் அதில் இது 7% கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் ஒரு 0.5% கிடைச்சா நல்லாயிருக்கும் கரெக்டாக, இல்லை ஒரு 1% எக்ஸ்ட்ராவாக கிடைச்சா நல்லாயிருக்கும் கரெக்டாக. இன்னும் ஒரு எனக்கு ஆனால் கோல்ஸ் வந்து 2 வருஷம் கழிச்சு இருக்குது, 3 வருஷம் கழிச்சு இருக்குது. நான் அந்த டைமில் கொஞ்சம் சின்ன ரிஸ்க் எடுக்கிறேன். சரிங்களா, ஒரு 1% 2% கீழே லைட்டாக அங்கேயே மேலே போச்சுன்னா பரவாயில்ல, ஆனால் எனக்கு 2-3% கிடச்சிதுன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துக்கு ஷார்ட் டேர்ம் கோல்லையும் நீங்கள் லிக்விட் ஃபண்டே வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஹைலைட் பண்ணது எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து ரெக்கமெண்டட் ஈவன் ஃபார் நியூபீஸ். யூ கேன் ஸ்லோலி என்டர் இன்டு 3 வருஷம் கழிச்சு அப்படின்ற ஒரு மீடியம் கோல் என்கிட்ட இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஏதோ ஒரு படிப்பு செலவு ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் நீங்கள் யூ கேன் go and buy bonds or short duration debt funds.
ஷார்ட் டியூரேஷன் டெட் ஃபண்ட்ஸ், நீங்கள் வேறு எந்த இதுக்கும் போகாதீங்க, இதை அப்படியே டைப் பண்ணுங்கள். ஷார்ட் டியூரேஷன் டெட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஷார்ட் டியூரேஷன் டெட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் 3 இயர்ஸ் இருக்கிற டியூரேஷனுக்கு பெர்ஃபெக்ட் ஃபிட் ஒரு 1 or 2% ஜாஸ்தியாக கிடைக்கும். கார்ப்பரேட் பாண்ட்ஸும் அதே மாதிரி தான். ஆனால் இதோட வாலட்டிலிட்டி நம்ம பார்ப்போமா, இதோட சார்ட்ஸ் மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லிக்விட் ஒரே குச்சி, கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்டு பாருங்கள் எப்படி இவன் வந்து 7% கொடுத்துருக்கான், அவன் 8.1 கொடுத்துருக்கான். ஸோ உங்களோட கார்பஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும்போது உங்களுக்கு இந்த ஃபீலிங் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். என்னடா 6% போஸ்ட் டேக்ஸ் வந்து ரொம்ப இதாக இருக்குது, எனக்கு வந்து இதுவும் டேக்ஸ் அதே தான், பட் இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு கோல்டு இருக்குது, 3 இயர்ஸ் கழிச்சு கோல்டு இருக்குது, நான் வந்து அப்போ வேலை செய்ய மாட்டேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் டாக்டிக்கலாக சூப்பராக யூஸ் பண்ணலாம். கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட்ஸும் வந்து சேஃப் இஃப் யூ கிவ் இட் லிட்டில் பிட் ஆஃப் டைம். ஒரு 3 வருஷத்துக்கு நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா அதில் ரிட்டர்ன்ஸ் பாருங்கள் ஒரு 1 or 2% ஜாஸ்தியாக கிடைக்கும். எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. இதே மாதிரி தான் வந்து இது ஷார்ட் டேர்ம் டெட் ஃபண்ட். ஷார்ட் டேர்ம் டெட் ஃபண்டில் பாருங்கள் 7% 8% உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஒரு 1% 2% ஜாஸ்தியாக உங்களுக்கு கிடைக்கலாம். எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இனிஷியல் டேஸ்லேயே வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பட் நான் சொல்கிறது எல்லாமே வந்து சூப்பர் சேஃப். இதோட வாலட்டிலிட்டி பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். லைட்டாக ஒரு 6% மேலே 6% கீழே 6% மேலே 6% கீழே இப்படி தான் போகும். அதனால் இது வந்து சேஃப் தாங்க. இப்போது 1 to 3 நீங்கள் எல்லாமே வந்து HDFC, ICICI, SBI இதில் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. யூ வில் நாட் கோ ராங் ஃபார் லிக்விட் ஃபண்ட்ஸ், ஃபார் கார்ப்பரேட் பாண்ட், ஃபார் ஷார்ட் டியூரேஷன் டெட் ஃபண்ட்ஸ். சரிங்களா? மோர் தென் 7 இயர்ஸ் அப்படிங்கிற பட்சத்துக்கு ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் தாராளமாக போகணும். அதுதான் இது வந்து உங்களுடைய அந்த 250% இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து விழும். இது நீங்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன், கோல்டு எப்பயுமே வந்து ஒரு ஹெட்ஜ் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க. உலகமே அழிஞ்சு வீணாக போக போகுது அப்படிங்கிற டைமில் தான் வந்து கோல்டு வந்து பரபரன்னு பிடிச்சிட்டு தூக்கத்துலேருந்து ஏஞ்சி வந்து வேகமாக மேலே ஏறுவான். எப்பயும் அது வந்து அது என்னங்க ஒரு எல்லோ மெட்டல், அவ்வளோதான். சரிங்களா? அது வந்து வேறு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வந்து நகராத போகுது, அது வந்து நகரும். மிச்சம் உலகம் எல்லாமே நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னும்போது வந்து அவன் நகர மாட்டான். சரிங்களா? பட் நம்மக்கிட்ட ஃபிசிக்கல் கோல்டு வந்து எதாவது கல்யாணத்தில் போடுவாங்க, நம்ம அதை எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு லாக்கரில் வைப்போம், அதை எதுவுமே பண்ண மாட்டோம். அது திரும்ப வந்து நம்மளோட குழந்தைங்கள்கிட்ட வந்து நம்ம திரும்ப அதை வந்து கொடுத்து அது அப்படியே வழியாக வந்து போகிற ஒரு விஷயந்தான் வந்து ஜென்ரலாக கோல்டு. ஸோ அதை பெருசாக லாங் டேர்மில் ஆல்ரெடி இருந்ததுன்னா நீங்கள் வந்து விற்க வேண்டாம், அது சும்மா வச்சுக்கோங்க. ஒரு 5%, 7%, 10% இருந்ததுன்னா அது ஆல்ரெடி மோஸ்ட் ஆஃப் அஸ் கிட்ட இருக்கும். லீவ் இட் ஜஸ்ட் தேர். ஸோ ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் நம்ம பார்த்தோம். பெஸ்ட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தனியாக ஒரு வீடியோ பார்த்துருக்கேன், நீங்கள் இங்கே போய் பாருங்கள். இண்டிவிஜுவல் ஷேர்ஸ் டோன்ட் டச் அட்லீஸ்ட் ஃபார் இனிஷியல் 3 years 4 years 5 years ஆல்சோ டோன்ட் டச். தேவையே கிடையாது. ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னா கூட வந்து உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் 100% வந்து ஷேர்ஸ் வாங்குங்க. அது வந்து ஏதாவது ஒரு லார்ஜ் கேப் ஷேராக நீங்கள் வாங்கலாம், சும்மா ஒரு சந்தோஷத்துக்கு நீங்கள் வாங்கலாம். பட் உங்களுக்கு யாராவது கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் வந்து கோ ஹெட். இபிஎஃப்ங்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னாலும் வந்து ஆஃபீஸில் அதை கட் பண்ணி தான் ஆவாங்க. என்பிஎஸ்ங்கிறது 60 வருஷம் வரைக்கும் லாக்குடு. மோர் தென் 7 years இல்லை, மோர் தென் +16 தான் அது ரொம்ப லாங் இது. பட் அதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ கீப் இட் வெரி சிம்பிள்ங்க. இதுக்குள்ளார மட்டுமே நீங்கள் சுற்றுனீங்க அப்படின்னு சொன்னாலே யூ கேன் கிரியேட் லாட் ஆஃப் வெல்த். இதில் வந்து முக்கியமான விஷயம் ஈக்விட்டியில் உங்களுடைய கன்விக்ஷன். அந்த கன்விக்ஷன் எப்போ வரும் அப்படின்னா, what asset I am holding, who am I? I am just like an Ambani or an Adani or Tata. இந்த மாதிரி உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் தைரியமாக போகலாம்.